அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். ஒரு விஞ்ஞானி ஒரு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தொடர் வண்டியில் போய் கொண்டிருக்கின்றார். இந்த கதை உங்களுக்கு தெரியும். அந்த காலகட்டத்திலே மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியாக கருதப்பட்ட ஒருவர் அங்கு உரையாற்றவிருக்கின்றார். அதில் கலந்து கொள்வதற்காகத்தான் இந்த விஞ்ஞானி அங்கு செல்லுகின்றார். வண்டியிலே அவரோடு பலர் பயணிக்கின்றார்கள். ஆனால் எதிர் இருக்கையில் ஒருவர் அமைதியாக அமர்ந்து ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கின்றார். அவரை பற்றி இவர் கவலைப்படவில்லை. அவர்கள் செல்ல வேண்டிய இடம் வருகின்றது. கீழே இறங்கி செல்லுகின்றார்கள். இந்த விஞ்ஞானி தன்னுடைய கைப்பட்டியை தூக்குவதற்காக யாராவது கிடைப்பார்களா என்று அங்குமிங்கும் பார்க்கின்றார். உடன் வந்த அந்த சக பயணி சொல்லுவார், உங்களுடைய பெட்டி மிக சிறிய பெட்டி தானே, நீங்களே தூக்கி கொண்டு வரலாமே என்று சொல்லும்போது அவர் சொல்வார், நான் விஞ்ஞானி, இதை நான் தூக்கி கொண்டு வந்தால் எனக்கு அது இழுக்கு என்று அவர் சொல்லுகின்றார். உடனே அவர் சொல்ல, பரவாயில்ல, அப்படின்னா நானே தூக்கிட்டு வரேன், பிரச்சனை இல்லை, நீங்கள் செல்லுகின்ற அந்த இடத்துக்கு தான் நானும் செல்லுகின்றேன் என்று சொல்லி அந்த பெட்டியை அவர் தோளில் வைத்து தூக்கி கொண்டு வருவார். இவருடைய ஒரு சின்ன கைப்பை தான். இவர்கள் செல்ல வேண்டிய அந்த அரங்கத்துக்குள் செல்லுகின்ற பொழுது அங்கு பலர் மலர்க்கத்துக்களோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை பார்த்தவுடன் ஓடி வருகின்றார்கள். இந்த விஞ்ஞானி நினைக்கின்றார், பரவாயில்லையே, என்ன பெரிய ரிசப்ஷன், இவ்வளோ பெரிய வரவேற்பு என்று சொல்லி மகிழ்ச்சியோடு அந்த மலர்கொத்தை வாங்குவதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது அவர்கள் இவருக்கு அந்த மலர்கொத்தை கொடுப்பதற்கு பதிலாக இந்த பெட்டியை சுமந்து கொண்டு வந்து கொண்டிருந்தார் அல்லவா, அவரிடம் மலர்கொத்தை கொடுத்து விட்டு வரவேற்கின்றார்கள். ஏன் உங்கள் பெட்டியை நீங்களே சுமந்துட்டு வந்தீங்க, யார்கிட்டையாவது கொடுத்துருக்கலாமே என்று சொல்லி அந்த விஞ்ஞானியிடம், எப்பா நீ இதை வாங்கிட்டு வந்திருக்கலாமே, நீ என்ன கையை வீசிட்டு வந்துக்கிட்டு இருக்க, அவருடைய பெட்டியை நீ தூக்கி கொண்டு வந்திருக்கலாமே என்று கேட்கின்றார்கள். இவர் வெட்கி தலை குனிகின்றார். ஏனென்றால் இவர்தான் மிகப்பெரிய விஞ்ஞானி என்று அப்பொழுதுதான் அவருக்கு புரிகின்றது. உயர்ந்தவர்கள் தங்களை உயர்ந்தவர்கள் என்று காட்டிக்கொள்வதில்லை. காட்டிக்கொள்ள வேண்டிய தேவையும் அவர்களுக்கு இருப்பதாக அவர்கள் நினைப்பதில்லை. அன்புமிக்கவர்களே, இன்றைய தினம் ஆண்டின் பொதுக்காலம் 25ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் ஏறத்தாழ இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்காகத்தான் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகம் மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 30 முதல் 37 வரையிலான இந்த இறை வார்த்தைகளிலே ஆண்டவர் இயேசு யார் பெரியவன் என்று தன் சீடர்களுக்கு உணர்த்துவதை நாம் பார்க்கின்றோம். கொஞ்ச நாளாகவே சீடர்களுக்கு ஒரு குழப்பம். ஆண்டவர் இயேசு அடிக்கடி இப்பொழுது என்னை கொண்டு விடுவார்கள், நான் கொலை செய்யப்படுவேன் என்றெல்லாம் பேசுகின்றார். இனி நமக்குள் யார் பெரியவன் என்பதுதான் சீடர்களுடைய விவாதமாக இருக்கின்றது. யார் பெரியவன்? ஏற்கனவே நமக்கு தெரியும், செபதேயுவின் மக்கள் 2 பேருமே அந்த இடத்துக்கு ஏற்கனவே மனு போட்டிருக்காங்க, அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்படி நான் முதல்வனாக இருக்க வேண்டும், நான் பெரியவனாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனைக்கு பின்னால் இருக்கின்ற உளவியல் காரணிகள் என்ன, சமூக காரணிகள் என்ன என்பதை பற்றி சற்று இன்று ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். அனைவரும் சமம் என்பது தானே பொது புத்தியில் நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்ட உண்மை. ஆனால் இருப்பினும் அதையும் தாண்டி சம் ஆர் மோர் ஈக்குவல், நாங்கள் மற்றவங்களை விட உயர்ந்தவர்கள், நாம் பெரியவன் என்ற எண்ணம் எங்கிருந்து வருகின்றது என்று பார்த்தால் 2 வழிகளிலே இதை பார்க்க முடியும். ஒன்று உளவியல் ரீதியாக, இன்னொன்று சமூக ரீதியாக. உளவியல் ரீதியாக மற்றவர்களை விட நான் பெரியவன் என்ற எண்ணம் எங்கிருந்து வருகின்றது என்றால் அது நமக்கு ஏற்படுகின்ற சிந்தனை சிதைவிலிருந்து வருகின்றது. ஒரு சிந்தனை குளறுபடியிலிருந்து வருகின்றது என்று சொல்ல முடியும். இட்ஸ் அ காக்னிட்டிவ் பயஸ் என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் தங்களை தாங்களே உயர்ந்தவர்கள் என்று நினைப்பதற்கு அவங்க தங்களுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய அந்த மாயையான ஒரு மேன்மை, illusionary superiority, ஒரு மாயையான ஒரு போலியான ஒரு மேன்மைத்தனம், நாங்கள் பெரியவர்கள். இதற்கு காரணம் இவர்கள் மற்றவர்கள் சொல்லுவதை நம்புவது கூட ஒரு காரணமாக இருக்கும். இன்றைக்கு 10 பேர் தன்னை தலைவா என்று சொன்னால் இவன் தன்னை தலைவன் என்றே எண்ணிக்கொள்ளுகின்றான். சமூகத்தில் இப்படித்தான் நடக்கின்றது. தலைவரே, ஆண்டவரே என்று சொன்ன உடனேயே இவர்கள் தங்களை பற்றி ஆம் நாம் பெரியவர்கள் தான் போல இருக்கின்றது என்று நினைத்து கொள்ளுகின்றார்கள். இது ஒரு மாயை. இரண்டாவதாக ஒரு வகையான தன்வயப்படுதலும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கும். இது நார்சிசிசம் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். தன் மீதே தனக்கு வருகின்ற ஒரு காதல், தங்கள் மீது கொண்ட ஒரு மையல் காரணமாக, தங்கள் மீது கொண்ட ஒரு காதல் காரணமாக அவருடைய உலகமெல்லாம் தங்களை சுற்றியே இருக்கும்.
சிந்தனையெல்லாம், நினைவுகள் எல்லாம் பகலிலும் இரவிலும் தூங்கும் போதும் நான் என்ற எண்ணம் இருப்பதால் மற்றவர்களெல்லாம் தனக்கு கீழே என்ற ஒரு எண்ணம் வந்து விடுகின்றது. நார்சிசிசம். மூன்றாவதாக, தகுதிக்கு மேலான தன்னம்பிக்கை. சில பேருக்கு இவ்வளோதான் தெரியும், நம்மளால் இவ்வளோதான் முடியும். சைக்கிள் அப்போ தான் கற்றுக்கிறோம் சின்ன பிள்ளையா, லேசாக அப்படி கொஞ்சம் சைக்கிளை உருட்டின உடனேயே நான் தான் உலகத்தின் சாம்பியன் என்று நினைக்கிறாங்களா சின்ன பிள்ளைங்கெல்லாம். ஒரு வகையில் அப்படிப்பட்ட எண்ணம். கொஞ்சம் ஏதோ இங்கும் அங்குமாக சில விஷயங்களை படிச்சுக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கின்ற அந்த மனிதர்களும் பல நேரங்களிலே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு, இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை சிதைவுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள். எனவே ஒரு போலியான ஒரு உலகத்தில் இருந்து கொண்டு தன்னை பற்றியே காதல் கொண்டு தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கின்ற அந்த ஒரு வகையான ஒரு சிந்தனையின் அழுத்தத்திலே ஒவ்வொரு மனிதனும் தன்னை பெரியவன் என்று காட்ட விரும்புகின்றான். இனி தன்னை பெரியவன் என்று காட்ட விரும்புவது ஏதோ தங்களுடைய உளவியல் தேவைகளுக்காக மட்டும் அல்ல. சமூகம் அப்படித்தான் இருக்கின்றது. சமூகத்திலே மனிதர்கள் சமமாக இல்லை என்பதும், சமமாக நடத்தப்படவில்லை என்பதும், ஒருவன் மேலே இன்னொருவன் கீழே என்ற நிலைதான் இன்று இருக்கின்றது என்பதாலும் ஏதாவது ஒரு வகையிலே, அது ஒரு பொருளாதார வகையிலே, கல்வியிலே நான் பெரியவன் என்று சாதித்து காட்ட வேண்டும் என்ற வண்ணம். இது ஓரளவுக்கு இதை தப்புன்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை தான். ஆனால் அந்த ஓரளவுக்கு என்பதை தாண்டி செல்லுகின்ற பொழுது இன்றைக்கு எல்லாமே போட்டி மனப்பான்மையின் அடிப்படையில் கட்டி எழுப்பப்படுகின்ற பொழுதுதான் பிரச்சனையே வருகின்றது. நான் வென்று காட்ட வேண்டும், நான் சாதிக்க வேண்டும், நீ வெற்றி பெற்றே ஆக வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்கின்றோம். நம்முடைய குழந்தைகளும் அப்படித்தான் வளர்கின்றது. மழலையர் பள்ளியில் நடக்கின்ற ஒரு ஓட்டப்பந்தயம். இந்த ஓட்டப்பந்தயத்திலே முதலில் வருகின்ற அந்த குழந்தை இன்னும் சில வினாடிகளிலே அந்த எல்லை கோட்டை தொட்டுவிடும். அப்படிப்பட்ட ஒரு தருணத்திலே தனக்கு பின்னால் வந்த ஒரு குழந்தை ஓடி வந்த அந்த குழந்தை கீழே விழுந்து விட்டது என்றால் இந்த குழந்தை திரும்பி பார்த்து அந்த விழுந்து விட்ட அந்த குழந்தையை தூக்கி அதற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற அந்த தருணத்திலே ரொம்ப பின்னால் வந்த ஒரு மூன்றாவது குழந்தை ஓடி வந்து எல்லை கோட்டை தொட்டு விடுகின்றது. அங்கிருக்கின்ற மக்கள் யாரை கொண்டாடுகின்றார்கள்? இந்த முதலில் பரிசு பெற வேண்டிய ஒரு இடத்தில் இருந்த அந்த குழந்தையா, கீழே விழுந்த ஒரு குழந்தைக்கு உதவி செய்ய ஓடி சென்றதையா அந்த குழந்தையா? இல்லை, மூணாவது வந்த ஒரு குழந்தை அது ஓடி வந்து எல்லை கோட்டை தொட்டு விட்டது என்பதாலேயே அது கொண்டாடப்படுகின்றது. முதலில் வருவதற்கான எல்லா ஆற்றலும் இருந்த இந்த குழந்தை, கீழே விழுந்த ஒரு குழந்தையின் மீது அன்பு கொண்ட பரிவு கொண்ட இந்த குழந்தை சமூகத்தால் தண்டிக்கப்படுகின்றது. பிழைக்க தெரியாதவன், வாழ தெரியாதவன், முட்டாள் என்று இந்த சமூகம் சொல்லுகின்றது. எனவே இந்த சமூகம் எப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்குகின்றது என்றால், போட்டி போடு, மற்றவர்களை பற்றி கவலைப்படாதே, நீ வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு உலகமாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் இயேசு சொல்லுகின்றார், நீ கடையனாக இரு. முதல்வனாக இருக்க விரும்புகின்றவன் எல்லோருக்கும் கடையனாக இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த இடத்துல எனக்கு ட்ரீனா பவுலோஸ் என்பவர் எழுதிய ஒரு புத்தகம் நினைவுக்கு வருகின்றது. ஹோப் ஃபார் த ஃப்ளார்ஸ், மலர்களின் நம்பிக்கை என்ற புத்தகம். இது 2 கம்பளி புழுக்கள் பற்றிய ஒரு கதை. எல்லோ அண்ட் ஸ்ட்ரைப். ஸ்ட்ரைப் என்பது ஒரு ஆண் கம்பளி புழு, எல்லோ என்பது பெண் கம்பளி புழு. ஒரு நாள் இந்த ஸ்ட்ரைப் வெளியே வரும்போது ஒரு காட்சியை பார்க்கின்றது. எல்லா கம்பளி புழுக்களும் ஒன்றன் மேல் ஒன்றாக ஏறி எங்கோ சென்று கொண்டிருக்கின்றன. ஒரு பெரிய தூண் போல அது மேலே 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 சென்று கொண்டிருப்பதை இந்த ஸ்ட்ரைப் என்ற அந்த ஆண் கம்பளி புழு பார்க்கின்றது. அங்கே என்ன என்று கேட்குது. இல்லை, மேலே ஏதோ இருக்கு. மேலே எட்டி பார்த்தால் அது மின்முட்டுகின்ற அளவுக்கு மேகங்களை தாண்டி நிற்கின்றது. எனவே இதுவும் அந்த கூட்டத்தில் ஏறி சென்று உச்சியை அடைய அது முயற்சிக்கின்றது. இப்படி மேலே செல்வதற்கு முயல்கின்ற பொழுது ஒவ்வொரு புழுவும் மற்றொரு புழுவை மிதித்து, அதன் தலையை மிதித்து அதை தள்ளிவிட்டு அதற்குத்தான் அது மேலே சென்று கொண்டிருக்கின்றது. அப்பொழுது அந்த போராட்டத்தின் மத்தியிலே எல்லோ என்ற அந்த பெண் கம்பளி புழுவை இந்த ஸ்ட்ரைப் என்ற கம்பளி புழு பார்க்கின்றது. இருவரும் நண்பர்களாகின்றார்கள். இருவரும் இணைந்து மேலே செல்ல முயற்சிக்கின்றார்கள். ஆனால் முடியவில்லை. அந்த எல்லோ சொல்லும், என்னால் முடியாது, நான் மேலே போகணும்னா என்னுடைய சகாக்கள் எல்லாம் கீழே போகணும்,
இதில் நான் இல்லை என்று சொல்லி அது விலகிக்கொள்ளும். ஆனால் இந்த ஸ்ட்ரைப் சரி தன்னுடைய தோழி சென்று விட்டாளே என்று வருத்தப்பட்டாலும் தோழியோடு செல்ல இது நினைக்கவில்லை. மேலே செல்ல வேண்டும், பெரியவனாக வேண்டும், முதல்வனாக வேண்டும், அங்கே மேலே உச்சியில் என்ன இருக்குது என்பதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அது பெரிய பிரயத்தனப்பட்டு கடைசியில் எல்லாரையும் சவுட்டு மிதித்து எல்லாரையும் தள்ளி விட்டுக்கிட்டு மேலே போகும். ஆனால் மேலே உச்சியில் போய் பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த ஒன்றும் இல்லாமையை பார்ப்பதற்காக நான் இவ்வளவு போராட்டம், இத்தனை பேரை நான் மிதித்து தள்ளிவிட்டு நான் வந்திருக்கின்றேன் என்று அது ஒரு கணம் தன்னை பற்றி சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஒரு அருமையான ஒரு பட்டாம்பூச்சி அந்த பக்கமாக பறந்து வருகின்றது. அதை பார்த்து ஆச்சரியப்படுகின்றது. என்ன ஒரு படைப்பு, இப்படிப்பட்ட ஒரு படைப்பு, அழகான அற்புதமான ஒரு படைப்பு, சிறகடித்து பறக்கின்ற ஒரு அந்த பூச்சியை பார்த்து இது ஆச்சரியமாக வியப்போடு பார்க்கின்றது. நீ யார் அப்படின்னு கேட்குது. அப்போது அந்த பட்டாம்பூச்சி சொல்லும், என்ன உனக்கு அடையாளம் தெரியவில்லையா? நான் உன் எல்லோ, நான் உன் தோழி. எல்லோவா? எப்படி இப்படி ஆனாய்? அப்பொழுது அது சொல்லும், நான் இந்த போட்டியிலிருந்து என்று விலகினேனோ அன்றைக்கு நான் ஒருவரை சந்தித்தேன். அவர் சொன்னார், மேலே செல்வதற்கு நீ மற்றவர்களை இழுத்து போட்டு மிதித்து அவர்களை தள்ளிவிட்டு மேலே போக வேண்டும் என்று அவசியமில்லை. நீ உனக்குள் சென்றாலே போதும், நீ மேலே செல்வாய். நான் என்னையே அடக்கி கொண்டேன், ஒரு கூட்டுப்புழுவாக மாறினேன். செத்துப்போனது போல தோன்றிய அந்த கூட்டுப்புழு அந்த கூடு உடைந்த போது நான் இப்படி ஒரு அற்புதமான பட்டாம்பூச்சியாக சிறகடித்து பறக்கின்றேன் என்று அது சொல்லும். அப்பொழுது அது நினைக்கும், எவ்வளவு அற்புதமாக, என்னை விட அது மேலே சென்று விட்டது, என்னை விட அது உயர்ந்து விட்டது. எப்படி இது சாத்தியம்? எனக்குள் ஒரு பட்டாம்பூச்சியா? நான் ஒரு கம்பளி புழு தானே என்று அது கேட்கும். ஒவ்வொரு கம்பளி புழுவின் உள்ளே ஒரு பட்டாம்பூச்சி இருக்கின்றது. நீ உனக்குள் செல்ல வேண்டும். ஐம்புலன் அடக்கி நீ கூட்டுப்புழுவாக மாற வேண்டும். அதிசயங்கள் பிறக்கும். வண்ணத்து பூச்சியாக, பட்டாம்பூச்சியாக சிறகடித்து நீ எட்ட நினைக்கின்ற அந்த உச்சத்தை தாண்டியும் உன்னால் செல்ல முடியும் என்று அந்த பட்டாம்பூச்சி சொல். அன்பு நண்பர்களே, பார்ப்பதற்கு என்னவோ போல் இருக்கின்ற கம்பளி பூச்சிக்குள் ஒரு பட்டாம்பூச்சி இருக்கின்றது. எனக்குள்ளும் சிறகடித்து பறக்கின்ற ஒரு பட்டாம்பூச்சி எனக்குள்ளும் இருக்கின்றது என்பதை நான் உணர்கின்ற பொழுதுதான் நான் எனது மேன்மையை நான் அடைகின்றேன். எனது மேன்மை என்பது, நான் பெரியவன் என்பது உன்னை அழிப்பதால் வருவது அல்ல, அது என்னை அழிப்பதால் வருவது. நான் என்ற எண்ணத்தை, அகந்தையை நான் அழிப்பதால், என் ஐம்புலன்களையும் அடக்குவதால், நான் எனக்குள் சென்று எனது மையத்தை நான் கண்டுகொள்ள வேண்டும். அந்த மையம் ஒன்றுமில்லாமை என்ற ஒரு மையம். அறிவியலிலே சிங்குலாரிட்டி என்று சொல்லுவார்கள். இந்த ஒன்றும் இல்லாமை என்பதிலிருந்து கிளம்புகின்ற அந்த ஆற்றல் தான் பெருவெடிப்பாக, பெரும் படைப்பாக மாறுகின்றது. இயேசுவின் சீடர்கள் உள்ளத்திலிருந்து வருகின்ற அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆற்றல் உன்னை பெரியவனாக்கும். நீ மேன்மை மிக்கவனாக இருப்பது நீ உன்னையே கண்டுகொள்ளுகின்ற பொழுது, உனது வெறுமையை நீ கண்டுகொள்ளுகின்ற பொழுது, உனது ஒன்றும் இல்லாமையை நீ கண்டுகொள்ளுகின்ற பொழுது, எல்லா ஆற்றலும் எங்கிருந்தோ புறப்பட்டு வருகின்றது போல அது வெடித்து சிதறும். உன்னை யாரும் அசைக்க முடியாது. எனவே அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவனாக, அப்படிப்பட்ட பெரியவனாக நீ இருக்க வேண்டும். அதற்கான ஒரு அழைப்பாகத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்க வேண்டும். நன்றி.